வேறு எதுவும் சேர்க்கல. பூடு, கருவேப்பிலை, லைட்டாக காயப்பொடி, வத்தல். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த இங்கே தான் வந்திருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய கம்பெனி மாதிரி தருது. ஓகே, இந்த பாயா வச்சு அப்படி நம்ம சாப்பிட்லாம். ஓகே, நீங்களும் வாங்க சாப்பிட்றதுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டியூட்டி முடிச்சுட்டு வந்தாச்சு காலையிலேயே. இப்போ அந்த தம்பியும் ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. எப்போ 7 மணிக்கு போயிட்டாங்க. போயிட்டு 10 மணிக்கு 10-10:15 வர சொல்லியிருக்காங்க. கூப்பிட போகணும். அவங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் என்ன டிஃபன்னு பார்ப்போம். வெயில் இங்கே பார்த்திங்கன்னா பரவலமாக அடிச்சிட்ருக்கு. கிளைமேட் இன்னும் கொஞ்சம் மாறலை. இனிமேல் தான் மாறும் கிளைமேட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி டிஃபன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தோசைலாம் போடலை, கஞ்சி தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். நைட்டே நம்ம சாப்பாடு ரெடி பண்ணி தண்ணி ஊற்றி வச்சதை காலையில் நம்ம மிக்சியில் ஒரு அடி அடித்து வெங்காயம், மோர் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுபோக பார்த்திங்கன்னா தொட்டுக்கடை வந்து மோர் மிளகா சோத்து வடகம். இது நேற்று பொரிச்சது தான். சரி, இப்போ காலையில் கஞ்சிக்கு சாப்பிடுவோம்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்க சாப்பிட. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். கல்வேஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். காவா காலியாயிட்டு அப்படின்னாங்க அந்த அம்மா. இந்த விஷயமா காலையிலே சொன்னாங்க. சாயந்தரம் போ அப்படின்னாங்க. சாயந்தரம்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இங்கே ஏரியா. அதான் சரி இப்போமே போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு அந்த கடையை காமிக்கிறேன் பாருங்கள். காவா வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. கிலோ பார்த்தீங்கன்னா 45 ரியால். ஒவ்வொரு வெரைட்டியாக வச்சுருப்பாங்க. 3 வெரைட்டி வச்சுருப்பாங்க. 45 ரியால், 60 ரியால், 55 ரியால்னு அப்படியே வச்சுருப்பாங்க. அதில் ஒன்று ஃப்ளேவர் மாறி வரும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் வாங்குறது வந்து 45 ரியாலுக்குள்ளே தான் வாங்குறாங்க. 1 கிலோ 5 கிலோ வாங்குவாங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு போயிட்டு நான் அந்த கடைக்கு போய்ட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அல்வேஸ்குள்ளே வந்தாச்சு, காவா வாங்குகிற இடத்துக்கு. இந்த கடைகள்லாம் மூடி வச்சுருக்காங்க பாருங்க. சாயந்தரம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க இங்கே இந்த பிளாட்பார கடைகள் ஃபுல்லுமே. போய் உள்ளே போய் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். காவா வந்து மிஷினில் ஓடிக்கிட்டு இருக்கு, ஹீட்டாகி ஓடிக்கிட்டு இருக்கு. இது வறுத்து வச்சுருக்காங்க. இந்த மிஷினில் தான் அரைப்பாங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பாருங்க, பவுட்ரு பண்ணி இதில் ஏலக்காய் போட்டுருக்காங்க. சரிதான், இதில் அரைச்சி இந்த டப்பாவில் தட்டுவாங்க. இப்போ நம்ம 5 கிலோ சொல்லியிருக்கோம், அதனால 5 கிலோ எடுத்துகிட்டு இருக்காங்க. கிலோ பார்த்தீங்கன்னா 40 ரியாலம். நான் 45 ரியால் சொல்லியிருந்தாலும் 40 ரியால். இதுலேயுமே குங்குமப்பூ அப்புறம் ஏலக்காய் எல்லாமே இதில் சேர்த்துருப்பாங்க. இந்த இடத்துல காப்பி கொட்டை. कितना 1 किलो भाई? 50 का 50 ரியாலம் 1 கிலோ. அப்போது மருந்து ஐட்டங்களும் இருக்குது. மிளகு, சீரகம் எல்லாமே வச்சுருக்காங்க. அது போக சுக்கு, வெந்தயம், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, கொய்யா இலை எல்லாமே வச்சுருக்காங்க. பஞ்சு மிட்டாய் பாருங்கள் தொங்க போட்டிருக்காங்க. 5 ரியாலா 10 ரியாலா வந்துடல பாருங்க. கஸ்தூரி நம்ம ஊரில் மஞ்சள் கிடைக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மஞ்சள், இந்த மஞ்சள், கல்பாசி எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. அது போக வாங்கி நம்ம அரைச்சி தருவாங்க. கேட்டால் மிளகு வேணுன்னா அரைச்சி கொடுப்பாங்க. இதில் இந்த இடத்துல மிக்சியில். இங்கே பாதாம், பிஸ்தா அதெல்லாம் ஃப்ரீசரில் வச்சுருக்காங்க. அது போக இங்கேயும் இருக்குது. இது வந்து உப்பு போட்டது முந்திரி, இது உப்பு போடாது. இவங்க அந்த பாகிஸ்தான்காரங்க 21 வருஷமாக कितना साल काम करे? 20 साल। 20 வருஷமாக வேலை பார்த்தாங்க இந்த கடையில். इधर सब कुछ मिलता है, लड़की का सफेद होने का क्रीम, साबुन, ड्राई फ्रूट सब कुछ मिलता है। आपको जो भी चीज़ चाहिए ओरिजिनल मिलेगा इंशाल्लाह। எல்லாம் ஃபேன்சி ஐட்டமும் இருக்குது. கொஞ்சம் இந்த ஷாம்பு, இந்த சவுதிக்காரங்க வந்தால் மேக்ஸிமம் இங்கே வந்து வாங்கிடுவாங்க மருந்து ஐட்டங்கள். வஸ்லின்னு, அப்புறம் ஆயிலு, சோப்பு இருக்குது. எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. அது போக மஞ்சப்பொடி, வெத்தப்பொடி எல்லாமே இருக்கும். அது போக மருந்து இருக்குது பாருங்கள். மாதுளை இருக்குல்ல, மாதுளை தொலியை காய போட்டு வச்சுருக்காங்க ட்ரை பண்ணி. இது ஃபுல்லுமே ஒரு மருந்து தான். இதுவுமே மருந்துக்கு சாப்பிடுவாங்க. அது போக கிராம்புலாம் பார்த்திங்கன்னா கிலோ 80 ரியால் போட்டிருக்காங்க.
கருஞ்சீரகம். ये कितना रहा 1 किलो? 40 कितना? 40 40 1 किलो கருஞ்சீரகம். இப்போ 5 கிலோ வாங்கியிருக்கோமா 200 ரியால். वो 10 रुपये दे दो भाई, बिल வாங்கிக்கிறோம். तो ये वाला बिल दे दो बस. இந்த இடத்துல 200 ரியால். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காவை வாங்கிட்டோம். நம்மளுக்கு 5 கிலோ வாங்கி வச்சாச்சு. அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த இது விதை வாங்கிட்டு வந்திருக்கோம். என்ன விதைன்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் விதை ஒரு 5 ரியாலுக்கு வாங்கியிருக்கோம். அது போக கருஞ்சீரகமும் ஒரு 5 ரியாலுக்கு வாங்கியிருக்கோம். மருந்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. அந்த மருந்து ரெடி பண்ணுறது எப்படி நம்ம வீட்டில் போய் உங்களுக்கு காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம மஜ்ராக்கு வந்திருக்கோம். மஜ்ராக்கு வந்துட்டு தேங்காய் வாங்கியிருக்கோம். ஏன்னா லூலில் தான் எப்போவுமே தேங்காய் வாங்குவோம். 3.25 ரூபாங்க லூலில். இங்கே 3 ரூபா 95 பைசா பாருங்கள். இப்போ லூலுக்காண்டி மெனக்கிட்டு போடுமே ஒரு தேங்காய் வாங்குறதுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கருஞ்சீரகம் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்களா, கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம், இந்த 3 அளவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கருஞ்சீரகம் வந்து 100 கிராமு, வெந்தயம் 100 கிராமு, அப்புறம் ஓமம் வந்து 50 கிராம் போட்டால் போதும். சரியா? இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா நல்லா லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணியே வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம லைட்டாக சட்டியில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் பவுட்ரு பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம நைட்டு படுக்கும்போது கூட இதை சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டா காலையில் வெறும் வயிற்றுல கூட சாப்பிட்டுட்டு வெந்நி குடிச்சின்னு வைங்களேன், கொழுப்பு ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிரும். சூப்பராக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனித்தனியாக வறுக்கலாம், அப்படி இல்லாட்டா நம்ம மொத்தமாக போட்டு வறுத்துக்கலாம். சரியா? நம்ம இப்போ வறுத்தாச்சு. இது ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி வச்சிட்டோம்னா டெய்லி நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. வெந்தயம் உடம்புக்கு குளிர்ச்சி, கருஞ்சீரகம் கொழுப்புக்கு நல்லது, ஓமமும் அஜீரண கோளாறு அதுக்கு ரொம்ப நல்லது. சரியா? இதை நீங்களும் ட்ரை பண்ணி ரெடி பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட்லி பொடி ரெடி பண்ணுறதுக்காண்டி நம்ம உளுந்தம்பருப்பை தொளி உள்ள உளுந்தம்பருப்பை வறுத்துட்ருக்கோம். வேறு எதுவும் சேர்க்கலை. பூடு, கருவேப்பிலை, லைட்டாக காயப்பொடி, வத்தல், அப்புறம் எள்ளு, அவ்வளோதான். மற்றவங்க நிறைய பருப்பு வகைகள்லாம் சேர்ப்பாங்க, நம்ம சேர்க்கலை. இது மட்டும் தான் சேர்த்து வச்சுருக்கோம். எள்ளு வறுத்தாச்சு. இப்போ உளுந்தை வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி பொடி ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆட்டுக்கால் பாயா வேக வச்சு வச்சுருக்கோம். சாயந்தரம் போல் சாப்பிட்றதுக்கு வேக வச்சாச்சு. சாயந்தரம் அப்படியே சூடு பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். இட்லி பொடிக்கு நம்ம வத்தல், பூடு, எள்ளு, இது ஊர்லேருந்து கொண்டு வந்த எள்ளு, கருப்பு எள்ளு, ரொம்ப கருப்பாக இருக்குது. இங்கே எள்ளு கிடைக்க மாட்டேங்குது. ஒயிட் எள்ளு தான் கிடைக்கி, கருப்பு எள்ளு கிடைக்க மாட்டேங்குது சவுதியில். நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், கிடைக்கவே இல்லை. அது போக உளுந்து வறுத்து வச்சுருக்கோம். ஆறட்டும், சூடாக இருக்குது, ஆய் பிறகு இந்த அவ்வளோத்தையும் மொத்தமாக இது மேலே உளுந்து அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயும் திரிச்சிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூடு எல்லாம் போட்டு திரிக்கணும். அவ்வளோதான். ஓகே. இட்லி பொடியும் ரெடி ஆயிரும், மருந்து ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை முடிச்சுட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். மத்தியானம் சாப்பாடு நமக்கு ரெடியாக வந்திருக்கு. அதாவது ஒயிட் ரைஸு, நேற்று உள்ள மீன் குழம்பு, சங்கரா மீன் குழம்பு அதே பொரிச்சு வச்சுருக்காப்புல. அது போக கொஞ்சம் இறால் கொஞ்சம் பொரிச்சு வச்சுருக்காப்புல, கொஞ்சம் வெங்காயம் இருக்குது. இது வந்து இப்போ இன்றைக்கி வச்ச உருளைக்கிழங்கு அந்த பொரியல். இதுதான் நமக்கு இன்றைக்கி மத்தியான சாப்பாடு. எப்படின்னு பாருங்கள். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. வாங்க எல்லாருமே சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல வேலைகள் இருக்குது. அதாவது நமக்கு அந்த காலேஜுக்கு போகிறாங்க இல்லையா, அந்த பொண்ணு வந்து இப்போ நேற்று நைட்டே போட்டாங்க லொக்கேஷன் அனுப்பி. அதாவது அவங்க காலேஜுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு லொக்கேஷன் அனுப்பி 2 மணிக்கு போகணும் அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ மணி பார்த்திங்கன்னா மணி வந்து 1:25 ஆயிடுச்சு. அதனால் நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே கிளம்பிச்சு. அதாவது அவங்க காலேஜ் போகிறாங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ லொக்கேஷன் ஏற்கனவே அனுப்பியிருந்தாங்க. 2 மணிக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை அழிச்சிட்டு 2:30க்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க. இப்போ அங்கே தான் நம்ம கிளம்பி போகிறதுக்காக நம்ம வந்து வண்டியில் வந்து உட்காந்துருக்கோம். அவங்க இன்னும் வரல. 2:30க்கு போகணும்னு சொன்னாங்க. மணி 2:36 ஆயிடுச்சு. இன்னும் அவங்க வரல. இப்போ வந்துடுவாங்க. வந்தோடனே இப்போ அவங்கள கூப்பிட்டுட்டு நேராக அந்த மாலுக்கு தான், ஒரு மாலுக்கு தான் போகிறாங்க. இப்போ அங்கே போயிட்டு அவங்கள விட்டுட்டு வரதா இல்லைன்னா நம்ம கூப்பிட்டு வரதா அப்படின்னு தெரில. நம்ம அங்கே போயிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்க பொண்ணை கூப்பிட்டு இங்கே வந்தாச்சு. இந்த காலேஜ் போகிற பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு வந்தாச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த இங்கே தான் வந்திருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய கம்பெனி மாதிரி தருது. ஓகேயா? இது உள்ள தான் போயிருக்காங்க. நீங்கள் இருங்க, இப்போ வந்துடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எப்போ வராங்கன்னு தெரில. இப்போ வந்ததுக்கப்புறம் அவங்க வேறு எங்கேயும் போகிறாங்களா இல்லை வீட்டுக்கு தான் போகிறாங்களா அப்படின்னு சொல்லி
வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அங்கே ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் இல்லையா, அதாவது நம்ம ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னோம்ல, அங்கே போயிருந்தோம். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வேறு இன்னொரு இடத்துக்கு வந்திருக்காங்க பாருங்க. இது வந்து ஒரு மெடிக்கல் கேர்னு சொல்லி அந்த லொக்கேஷனில் இருந்துச்சு. இப்போ நம்ம அங்கே தான் வந்திருக்காங்க, இது உள்ளே போயிருக்காங்க. இப்போ நம்ம வண்டி நிப்பாட்டிட்டு இங்கே நிற்கிறோம். இப்போ எப்போ வராங்கன்னு தெரில. இங்கே முடிச்சுட்டு எங்கே நம்ம ரூம் போகிறாங்களா இல்லைன்னா திருப்பி வேறு எங்கேயும் போகிறாங்களா அப்படின்னு தெரில, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயா ரெடி பண்ணியிருக்காப்புல. ஆட்டுக்கால் பாயா எப்படி இருக்குன்னு பாருங்கள், செமையாக இருக்குது. ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் பாயாவுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தோசை நம்ம வீட்டில் பார்த்தீங்களா, தோசை. ஏன்னா நேற்று வந்து நம்ம இடியாப்பம் சாப்பிட்டாச்சு அப்படின்னால இன்றைக்கி இடியாப்பம் பாயா தான் சாப்பிட்லான்னு பார்த்தோம். நேற்று நம்ம இடியாப்பம் சாப்பிட்டாச்சு, அதனால் இன்றைக்கி வந்து நம்ம தோசை நல்லா மொறுமொறும் தோசை வச்சு இந்த பாயா வச்சு அப்படி நம்ம சாப்பிட்லாம். ஓகே, நீங்களும் வாங்க சாப்பிட்றதுக்கு. நல்லா வெந்திருக்கு பாருங்க. சாப்பிட்டுட்டு அடுத்த தடவை வேறு என்ன விலைகள் வருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். செமையாக வந்திருக்கு பாயா. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம். அதாவது எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்துலுக்கு வந்து சாப்பாடு வாங்குறதுக்காக மேக்டொனால்ட்ஸ் வந்திருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கு பாருங்கள், எம்முன்னு தெரியா பெரிய எழுத்தில் இது உள்ளதான். இதுதான் மேக்டொனால்ட்ஸ் ஹோட்டல். ஓகே, இப்போ அவன் வந்து அவனுக்கு என்ன மேக் சிக்கன் ஹார் வேணுமா. நம்ம டிரைவ் த்ரூ இருக்கு இல்லையா, டிரைவ் த்ரூ நின்று நம்ம அப்படியே வாங்கிட்டு போயிடும். நான் ஆர்டர் போட்டுட்டு திருப்பி நான் காமிக்கிறேன். நம்ம வந்து அப்துலுக்கு சாப்பாடு வாங்கிட்டோம். ஓகே, சாப்பாடு அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெப்சி, பெரிய பெப்சி வாங்கியிருக்கு. இதை கொண்டு போய் கொடுப்போம். கொடுத்துட்டு அடுத்தாப்பில் வேறு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து வேலைகள்லாம் முடிஞ்சது. மேடம் எங்கேயும் இன்றைக்கி வெளியே போகலை. மணி பார்த்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. நம்ம படுக்க வேண்டியதான். அது போக நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.